நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பஸ் பயணத்தை பார்த்துருப்போம். ஆனால் அருண் ஏறிய இந்த 13ஆம் நம்பர் பஸ் பயணம் அருணால் மறக்கவே முடியாது. ஏன்னா அந்த பஸ்ஸில் அருண் அதுக்கப்புறம் இறங்கவே இல்லை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அன்றைக்கி இரவு மழை பெஞ்சிருந்தது. அப்போது இடி மின்னல்னு ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அந்த பஸ் ஸ்டாண்டில் அருண்ன்ற பையன் மட்டும் தனியாக நின்றுட்டு இருந்தான். அவனுக்குள்ள ஏதோ இனம் புரியாத ஒரு பயமும் பதட்டமும் இருந்தது. அப்போ தான் பனிகளுக்கு நடுவில் அந்த பயங்கரமான 13ஆம் நம்பர் பஸ் வந்து நின்றுது. அதில் அருண் ஏறினா அருணுக்கு தெரியாது இதுதான் அவனுடைய கடைசி பயணம்னு. அந்த பேசஞ்சர்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருந்தாங்க. அவங்க எதுவுமே பேசாமல் இருந்தாங்க. அது அருணுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியது. அருண் பயந்த மாதிரியே அங்கே எங்கேயும் பார்த்து இந்த பஸ் எங்கே போகுது அப்படின்னு கேட்டான். அங்கே இருக்க பேசஞ்சர்ஸ் கண்ணெல்லாம் அப்படியே வெளிர் நிறமாக மாறியது. அதை பார்த்து அருண் பயந்துக்கிட்டே திருப்பியும் இந்த பஸ் எங்கே போகுது, நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தான். ஆனால் யாருமே எந்த பதிலுமே சொல்லவே இல்லை. அங்கே இருக்க கண்டக்டரை பார்த்து இந்த பஸ் எங்கே போகுது, நான் சென்னைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த கண்டக்டர் திரும்பும்போது தான் தெரிஞ்சுது அவர் முகம் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அவர் கண் அப்படியே கருமை நிறமாக மாறி இருந்தது. அவர் அருணை பார்த்து இந்த பஸ் ஏறுனா இறங்கவே முடியாது, இது முடிவில்லாத பயணத்துக்கு போகுது அப்படின்னு சொன்ன உடனே அருண் ரொம்ப பயந்து வெளியே எட்டி பார்த்தான். வெளியே ரோடே இல்லை, பஸ் மிதந்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. பக்கத்தில் இருந்து அவன் பேசஞ்சர், நீ உயிரோடு இருக்கன்னு நினச்சிட்ருக்க, ஆனால் நம்ம செத்துட்டோம். நேற்று நடந்த பஸ் ஆக்சிடெண்ட்லேயே நம்ம 27 பேரும் செத்து போயிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே பயந்து கத்துனா அருண். ஆனால் அருணால் அந்த பஸ்ஸை விட்டு வெளியே வரவே முடியல. அப்போ தான் நியூஸ் பேப்பரில் அந்த நியூஸ் வந்திருந்தது, அந்த பஸ் கவிழ்ந்த நியூஸ். இந்த பஸ் உங்களோட பஸ் ஸ்டாண்டுக்கும் வரலாம். இந்த மாதிரி 13